பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். நாம் வாசிக்கிற வேத புஸ்தகத்தில் தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வழி நடத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக்கா. தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவதற்காகவே தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நாம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நாம் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கவனிச்சிங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்படுறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், அவர்களை பாருங்கள் மீட்டெடுத்து ஒரு உயர்ந்த சார்ந்து கொண்டு போகிறார். அவர் மீட்டெடுத்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், குறைவோடு இருக்க பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கி நான் இயேசுவை தேடினேன், நல்லா இருக்கிறேங்க, இயேசுவை தேடினேன், என் வாழ்க்கையில் உயர்வு வந்துங்க, நான் இயேசுவை தேடினேன், இயேசு என்னை உயர்த்தினார் என்று சொல்லத்தக்கணுமா தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட வேதத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதத்தில் 4 வசனம் வாசிப்போம். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, காட்சிங்களா, அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிச்சுட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? கிருபையினாலே இரக்கத்தினாலே உனக்கு முடிச்சுட்டுருக்கிறான். அப்போது கிருபை இரக்கமும் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றதாக இருக்குது. எப்பொழுது கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனுடைய ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஸ்தோத்திரிப்பது இல்லை, துதிப்பது இல்லை, தேவனை மயம்படுத்துவது இல்லை. இப்படி இல்லாத போது எப்படி அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்? கடலுக்கு உகந்ததை நீ செய்ய வேண்டாமா? கடவுளுக்கு உகந்ததை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வழிநடத்த வல்லவராக்கிறார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனுக்கு எது உகந்தது, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை தேடுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கி பாருங்கள், தேவ சமூகத்தை நாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏன் ஸ்தோத்தரிப்பதில்லை, நான் ஏன் கர்த்தரை துதிப்பதில்லை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ துதியை சொல்லுகிற ஒரு ஜனமாய் நீங்கள் மாற வேண்டும், துதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபை வந்துவிடும், இரக்கம் வந்துவிடும். நீ உயர்த்தப்பட்டவனாய் காணப்படலாம், நீ உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகலாம். தேவன் அதற்காகத்தான் அழைத்திருக்க. அப்புறங்க அவர் பாருங்கள், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறார். அந்த மனிதன் யாருடைய ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கோ, யாருடைய ஆத்துமா தேவனை துதித்து கொண்டிருக்குதோ, யாருடைய ஆத்துமா தேவன் பக்கமாய் திரும்பி இருக்குதோ, அவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்கிறாராம். அவன் வாழ்க்கையில் வருகிற எல்லா அழிவும் அவனை தொடாதபடிக்கு, அவன் குடும்பத்தை தொடாதபடிக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் உண்டு பண்ணி, அது மாத்திரமில்ல சொல்கிற கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுட்டு வாரான். அப்போ இந்த கிருபை இரக்கம் உனக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கும். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு பாருங்கள், அந்த தொப்பி வச்சுட்டாங்கன்னு சொன்னால், அந்த தொப்பி வைக்கும்போது அவன் யார் என்பது காண்பிக்கப்படும். ஒரு தொப்பி வச்சுட்டாங்கன்னா இவர் போலீஸுங்க கண்டுபிடிப்போம், இவர் எஸ்ஐங்க, இவர் இன்ஸ்பெக்டருங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரு தொப்பி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் பாருங்கள், இவர் பேண்டு வாத்தியம் இருக்குங்க, இவர் பாருங்கள் இந்த தொப்பி வச்சுனா இவர் வாய்ங்க சொல்லிட்டு அந்த தொப்பிக்கு ஒரு இருக்குன்னு போது, இந்த இரக்கத்தினாலும் கட்சிலா அன்று எப்படிப்பட்டதுனா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உனக்கு முடிச்சுட்டும் போது அது உனக்கு ஒரு அலங்காரமாய் மாறும்போது நீ போகிற இடங்களில் கிருபை உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும். இரக்கம் எங்கே போனாலும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னவர் உன்னை உயர்த்துவது, உன்னை மேன்மைப்படுத்துவது, உன்னை கனப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சோர்வுகள், ஏன் வாழ்க்கையில் உள்ள நஷ்டங்கள், ஏன் வாழ்க்கையில் உள்ள பாடுகள் சொல்லிட்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு தேவனுக்கு உகந்தவைகளை தேட கற்றுக்கொள்ளுங்க. என்னென்ன ஒன்று, நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவனை மயம்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் அதிகமாக செலுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக்கா, உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவக்கா, உங்கள் குறைவுகளை மாற்ற வல்லவக்கா. சங்கீதம் 8:5 வசனம் பார்த்தீங்கன்னா, நீர் அவன் என்ன பண்ண தேவதூதன் சட்ட சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்ருக்கான், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்ருக்கான். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் மாற்றினது மாத்திரமில்ல, நம்மளை படைக்கும் போது ஆண்டு பாருங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு கனம் ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு மேன்மை ஒன்று இருக்குது. என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. மதிக்கலையா?
உன் வீட்டில் மதிக்கலையா, உன் தெருவில் மதிக்கலையா, உன் ஊருக்குள்ளே மதிக்கலையா, உன் வேலை சொல்ல மதிக்கலையா, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு காரியத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கும். நீ ஆத்துமா ஸ்தோத்தரிக்காமல் போனதுனால தான் இது நடக்குது. உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் உன் வாழ்க்கையில். ஆனால் இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னாலே என்ன சந்தோஷம். அவரை விட்டு வெளியே ஓட போகிறோம், ஆலயத்தை விட்டு வெளியே ஓட போகிறோம், ஜபத்தை முடிக்க போகிறோம். என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு. இந்த ஆத்துமா கர்த்தரை தொடர்ந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று கடைசியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு என்ன பண்ண சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நாமளும் என்ன பண்ண, ஸ்தோத்திரிப்பதை முடித்து விட்டுக்காக இந்த ஆத்மா கர்த்தரை சொன்னோன்னே உடனே என்ன பண்ண, ஓகே சூப்பருங்க அப்படின்னு கிளம்பி போகிறோம். இல்லை, நீங்கள் நல்லா ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை மையப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு கூட நல்லா ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக்கா, கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக்கா. இன்றைக்கி தேவனை பிள்ளைகளை ஆண்டு பாருங்க, சற்று சிறியவனாய் மாற்றியது மாத்திரம் இல்லை, அவனுக்கு மகிமையாம் கனமாம். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல கிருபை இரக்கம்னு சொன்னார், இங்கே மகிமை கனம் என்று சொன்னார். உன்னை ஆண்டவர் அலங்கரிப்பதே வேலையாக இருக்குது, உன்னை உயர்த்துவதே வேலையாக இருக்குது, உன்னை கனப்படுத்துவதே வேலை இருக்குது, உனக்கு ஒரு மேன்மையான காரியங்களை கற்றுக் கொடுப்பதே தேவனுடைய வேலையாக இருக்குது. தேவனுடைய ஆசைங்க அது, தேவனுடைய விருப்பங்க அது, தேவ திட்டம் அது. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல் பாதுகாத்தாரு. போன ஆண்டில் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் வந்து, பாடுகள் வந்து, நிந்தை வந்து, இவைகளிலே தேவன் எனக்கு உதவி செய்தது போல இப்பொழுதும் எனக்கு உதவி செய்வா, இப்பொழுதும் என் தேவையை சந்திப்பா, இப்பொழுதும் என்னை நடத்துவா. ஆண்டவர் என்னோட காரியங்களில் நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை அழிவுக்கு விலக்கி மீட்டுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி மீட்டுக்கொள்ளனா நீ என்ன பண்ண தெரியுமா, ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள். உன் ஆத்துமா ஸ்தோத்திரித்து கொண்டு இருக்கின்றோம், உன் முழு உள்ளமும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரிக்க 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 தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக்கா. நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக்கா. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டு பாருங்க, இரக்கத்தை மாத்திரம் வைக்கவில்லை, கிருபையை மாத்திரம் வைக்கலை, மகிமை கனத்தை வைத்து உனக்காக வைத்திருக்கிறார். இப்படியாப்பட்ட தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரித்து துதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக்கா. தேவன் பலத்த கிரிகளை செய்ய வல்லவராக்கா. உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக்கா. உங்கள் குறைவுகளை அவர் மாற்ற வல்லவராக்கா. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் ஸ்தோத்தரிப்பதை விட மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பது, குற்றமாய் பேசி கொண்டிருப்பது, மற்றவர்களிடத்தில் உள்ள தவறுகளை அவர்களை கவனித்து பார், இப்படி நடக்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி நடக்கிறாங்க, இவைகளை பார்க்குங்க. இவைகளை பார்க்கறதை விட நான் எப்படி தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படுகிறேன். இந்த ஆண்டிலே என்னை ஆண்டவர் இப்படிலாம் நடத்தி கொண்டு வந்தார், புதிய ஆண்டில் என்னை இப்படிலாம் நடத்தணும், இந்த ஆண்டில் நான் தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படணும். அப்போ என்ன பண்ணணும்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா நான் துதிக்கணும், போன வருடத்தை விட நல்லா கர்த்தரை பாடணும், போன வருடத்தை விட இந்த ஆண்டில் நான் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நீ செய்துப்பா. உனக்கு வேண்டிய மகிமை கிடைக்கும், உனக்கு வேண்டிய கனம் கிடைக்கும். உன்னை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க விசுவாசிங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், சங்கீதம் 21:3 சொல்கிறாரு, உத்தம ஆசீர்வாதத்தினாலே நீர் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் சிரசின் மேலே என்ன பொற்குழியத்தை வைக்கிறாராம். அப்போது அந்த உத்தமமாய் வாழ்கிற மனிதனுக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு மனிதன் நம்முடைய தேவன் பாருங்க. அவன் வரட்டங்க அப்படின்னு இல்லை, அவன் தேடி வர்றான்னு சொன்னான், என்கிட்ட வந்து நிற்கிறான்னு சொன்னான், நான் அவனுக்கு என்ன பண்ண, எதிர்கொண்டு போய் அவனுக்கு என்ன பண்ண, பொற்குறியிடத்தை சுட்டுவாராம். பாருங்க, வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமை நீங்கள் குறித்து பாருங்க, அவர் ஜெயம் பெற்றவராய் வருகிறார், ஜெயித்து விட்டு வருகிறார். அப்படி ஜெயித்து விட்ட மனிதனை பார்த்து தான் போயிட்டு என்ன பண்ணாங்க, அவருக்கு வேண்டியதை கொடுத்து என்ன பண்ணுறாரு, கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவரை உயர்த்துகிற அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து, அதை கொடுத்த போது அந்த மெல்கிசேதை கொடுக்கும் போது அவர் என்ன பண்ண தெரியுமா, அவருக்கு தசம பாகங்களை கொடுக்கிறாராம். உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, இவரை தேடி வருகிறது அந்த அப்பமும் திராட்சரசமும், கனம் இவரை தேடி வருது, மேன்மை இவரை தேடி வருது. அதுபோல உங்களை தேடி இன்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஆத்மா ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஆத்மாவை மாற வேண்டும். இந்த ஆபிரகாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். அப்படி செய்வதனாலே, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதனாலே, கர்த்தரை துதிப்பதனாலே, எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டுவதனாலே இவரை தேடி ஆசீர்வாதங்கள் வருது.
இதே போல தான் பாருங்கள், ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கும்போது அந்த மனிதன் பாருங்கள், தாவீது என்ற ஒரு மனிதன், அவர் போருக்கு கிளம்பும் போது ஆசாரியர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர் உன் மன விருப்பத்தை தந்தொள்ளி உன் ஆலோசனைலாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ தேவன் அதை செய்ய வல்லவர் என்பதை சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, உன் வாழ்க்கையில் நான் சொல்வதெல்லாம் நடக்கவில்லை, என் ஜெபம் கேட்கவில்லை, நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை தேடி வர கணம், உன்னை தேடி வர உயர்வு, உன்னை தேடி வர மேன்மை. அப்படி மேன்மை வர வேண்டும் சொன்னால், கனம் வர வேண்டும்னா, உயர்வு வர வேண்டும்னா, இன்னைக்கு நீ என்ன பண்ணு? கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற உன் வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள், ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள், மகிமைப்பட்ட கற்றுக்கொள். தேவன் உன்னோடு குழந்தை பலத்த கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் ஸ்தோத்திரிக்க தாங்க முடியல. இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தெரியுங்களா, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, கர்த்தரை துதிப்பது. ஆனால் அந்த விஷயத்தை கூட ஒரு மனிதனால் செய்ய முடியல. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் சொன்னால் சோத்திரம் 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 சோத்திரம், என்னாச்சு? ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம், அதில் முடிஞ்சு போச்சு. மிஞ்சி பண்ண எத்தனை சோத்திரம் பண்ணிப்பேன்? ஒரு 10 சோத்திரம் பண்ணிப்பியா, 20 சோத்திரம் பண்ணிப்பியா? ஸ்தோத்திரம் சொன்னால் ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 பண்ணினே போங்க. இந்த டிபிஎம் மக்களை பாருங்கள், சிபிஎம் மக்களை பாருங்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்தோத்திரங்களை அதிகமாய் செலுத்தக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அதுதான் பக்தியின் வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த ஸ்தானங்கள் அடைகிறார்கள். இன்றைக்கி நாம் கூட ஸ்தோத்திரங்களை அதிகமாய் செலுத்தும் போது, இந்த துதிகளை அதிகமாய் செலுத்தும் போது தேவனுக்கு முன்பாக நாம் கடந்து செல்வர்களாய் மாற முடியும். கவனிங்க, ஆண்டு அவரை தேடி நம்ம போனோம்னு சொன்னால், அவர் நம்மளை தேடி எப்படி? ஸ்தோத்திரங்களினாலே தான் அவரோடு கூட நம்ம இணைய முடியும். அவர் இருக்கிறார் வானத்தில், கன்னி பூமியில் இருக்கு, அதெல்லாம் அவன் வார்த்தை சுருக்கமாக இருக்குன்னா சுருக்கமாக வார்த்தையை பேசிட்டு ஸ்தோத்திரங்கள் அதிகமாக பண்ண 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 அவரோட கூட இணைய முடியும். அவர் உன்னை தேடி வருவான். இப்போ இளையகுமாரன் போனால் எல்லாவற்றையும் எழுந்தான், தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படல, தகப்பனுடைய காரியங்களை மீறுதல் நடந்தான். ஆனால் தூரமாக போன ஒரு மனுஷன் என்ன பண்ணதுங்களா? நான் தவறு செஞ்சிட்டேன், நான் தவறாக நடக்கிறேன், நான் தவறான காரியங்கள் இருக்கிறேன்னு உணர்வடைந்து புத்தி தெளிந்தவனாக தகப்பனுடைய வீட்டை தேடி வருகிறான். அப்போ தகப்பனுக்கு நேராக வரும்போது அவனுக்குண்டான மகிமை, அவனுக்குண்டான கனம், அவன் தலையில பொற்கிரீடம் சூட்டும்படிக்கு தகப்பன் எதிர்கொண்டு போகிறார், அவனை அணைத்து கொள்ளுகிறார், அவனுக்கு வேண்டியதை கொடுக்கிறார். இப்போ எப்படி அந்த மனிதன் தகப்பனை நோக்கி போனானோ அதுபோல் நீங்கள் ஸ்தோத்திரங்களை அதிகமாய் செலுத்தி கொண்டு, துதிகளை அதிகமாய் செலுத்தி கொண்டு இந்த ஆண்டில் போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துமாறு இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உமக்கு பிரியமாய், உமக்கு பயந்து, உம்முடைய காரியங்களில் உண்மை உத்தமாய் இருக்க எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்க, நல்லா ஸ்தோத்திரிக்க துதிக்க ஆண்டவரே கிருபை தாரும், அவங்களை அழிவுக்கு விலக்கி மீட்டுக்கொள்ளும். ஆசுதி ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.